நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா 2026 ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் ஆரம்பத்தில் மீன ராசியில் இருப்பார். அதுக்கு பிறகு 15ஆம் தேதிக்கு மேலே எங்கே வர்றாரு, நம்முடைய மேச ராசிக்கு வந்துடுவார். இந்த மேச ராசிக்குள்ளே சூரியன் வரும் காலம்தான் நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் புத்தாண்டாக கருதுவோம். அப்போ தமிழ் புத்தாண்டு துவக்கமே எங்கே வருது, நம்மளுடைய ஏப்ரல் மாதத்தில் தான் வருது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க, இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக அல்லது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி வச்சா ஃபஸ்ட்டு சூரியன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், அதுக்கடுத்து குரு பகவான். நம்ம அதாவது மாதக்கோள்களான முடிச்சுட்டு சுக்கிரனை முடித்த பிறகு யார் பார்க்குறோம், நம்ம வருட கிரகங்களை பார்க்குறோம். குரு, சனி பகவான், ராகு பகவான். இந்த 9 கிரகங்களில் மேக்ஸிமம் 8 கிரகங்களை நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மாதத்துக்கு 2, அதாவது ஒரு நாளைக்கு 2.5 நாளைக்கு ஒருக்க அவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி போய்கிட்டே இருப்பார். அது தின பலன்களில் வந்துடும். அப்போ இந்த மாத பலனில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக எடுத்துக்கிறது சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இந்த கிரகங்களில் மையமாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட்டாக வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், இந்த மாத பலனை எடுத்திருக்கோம். அப்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் எல்லா விதமான கிரகங்களும் எல்லா விதமான வெற்றிகளையும் கொடுக்க உங்களுக்காக காத்திருக்கு. இவ்வளோ நாட்களாக எல்லா விஷயங்களையும் யோசித்து செய்வோமா வேண்டாமா, செய்தால் குற்றமா, நின்னா குற்றமா, நடந்தால் குற்றமா, கண்ணால் பார்த்தா குற்றமான்னு உங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் நீங்களே உருவாக்க வேண்டிய சூழ்நிலையை என்ன பண்ணாங்க, உருவாக்கி வச்சாங்க மற்றவங்க. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு நிலையான சூழ்நிலை இல்லாமல் இதை செஞ்சால் எது தப்பாக நினைப்பாங்களோ, இல்லை நம்ம பண்ணால் இது தப்பாக சொல்லிடுவாங்களோன்னு நிறையா ஒரு மன அழுத்தத்தில் அல்லது ஒரு மனப்போராட்டத்தில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மனப்போராட்டம் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும், இவ்வளோ பெரிய பாறாங்கல்லாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, தூசி போல் உங்களை விட்டு வெளியே வரும். அப்படியே சின்ன பின்னமாகி அந்த பிரச்சனை எல்லாமே காணாமல் போய் நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் தொழில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய கவனம் செலுத்துவீங்க. அந்த கவனம் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். பர்ஃபெக்டாக உங்கள் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அடித்தளமே எந்த மாதத்தில் உருவாகுது, இந்த மாதம் உருவாகுது. அப்போ தொழிலில் நீங்கள் சரியான பாதையை நோக்கி போய்க்கிருக்கீங்க அப்படின்னா வெற்றி என்பது உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்கிறது உண்மை. லாபம் என்பது உங்கள் கையில் சேரப்போகுதுங்கிறதும் உண்மை. அதே போல் விருச்சிக ராசி அன்பர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக குழந்தை பாக்கியமாக இருந்தால், குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷமாச்சு அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, கோயிலாக சுற்றிக்கிருக்கீங்க, சரியான நிலைப்பாடு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, உறுதியாக உங்களுடைய ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஏற்ற, உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்படின்னால என்ன சொல்லலாம், இந்த மாதத்தில் நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இறைவன் அவர்களால் கோச்சார கிரகங்கள் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறாங்க.
குழந்தைகள் மூலமாக மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் விருச்சிக ராசி என்பதற்கு இந்த மாதத்தில் தான் கிடைக்க போகுது. உங்கள் குழந்தைகள் எக்ஸாம் எழுதுகிறாங்க, உங்கள் குழந்தைகள் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து ஏதாவது என்ன பண்ண போகிறாங்களோ, எப்படி பண்ண போகிறாங்களோ, ஏதாவது ஒரு பதட்டத்தை கொடுத்துருவாங்களோ, பிள்ளை வெற்றி பெற்றுமோ வெற்றி பெறாதோ, அப்படிலாம் நீங்கள் அதிக சிந்தனையில் இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய சிந்தனை எல்லாமே என்ன பண்ணலாம், ஓரம் கட்டிடணும். கட்டாயமாக உங்கள் குழந்தைகள் வெற்றி பெறுவாங்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க. உன்னால் முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணிங்கன்னா உறுதியாக எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுடைய குழந்தைகள் வெற்றி பெறுவார்கள் என்பது உண்மை. அதுக்கடுத்து விருச்சிக ராசி என்பவர்களை யாரெல்லாம் காதல் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, காதலில் வெற்றி பெறணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, இந்த மாதம் உங்களுடைய காதலில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். எப்படி கரும்பை மிஷினில் விட்டு அப்படியே சாராக எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி போடுறாங்களோ, அதே மாதிரி தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு காதல் அப்படி ஆயிருக்கலாம். மேபி சில அன்பர்களுக்கு காதல் அப்படியே என்ன பேசக்கூட வாய்ப்பில்லை, சில நேரங்களில் பிளாக்ல கூட போட்டிருப்பாங்க, இப்படிலாம் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுடைய காதல் ஆக்டிவேட்டில் இருந்துச்சு அப்படின்னா உறுதியாக வெற்றி பெறும் என்பது கிரக ரீதியாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய எனர்ஜினா, ஒரு பதட்டம் இல்லாத சூழ்நிலையும் விறுவிறுப்பான தன்மையும் இந்த மாதத்திலிருந்து தான் நீங்கள் தொடங்கவே போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக சில தடுமாற்றம் இருந்திருக்கலாம். ஸோ அதை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்கிறது உண்மை. ஸோ இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்துங்க. வேலை ரகசியங்களை வெளிப்படையாக சொல்லாதீங்க. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை அதிகமாக கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை வெளிப்படையாக சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுடன் ரொம்ப கேரிங்காக என்ன சொல்கிறேன்னா சந்தோஷமாக பயணம் செய்யுங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் மனசு உள்ள கவலைகளையோ அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டங்களையோ உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்ல வேண்டாம். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் விருச்சிக ராசிக்கு ஏப்ரல் மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது உண்மை.